ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில குழந்தைய மட்டும் கழுத்தில் கொடி சுற்றி பிறப்பாங்க. அது எதனால் இப்படி குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க கன்சீவ் ஆகி 10 மாதம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் பிரசவம் ஆகிறது ஈஸியாக அமைகிறதில்ல, சில பேருக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுலேயும் சில குழந்தைக்கு பிரசவம் ஆகும்போது கழுத்தில் கொடி சுற்றி இருந்தால் அந்த சமயத்தில் ரொம்ப சிரமமாகும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏன் கழுத்தில் கொடி சுற்றுது அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைக்கு கொடி சுற்றி பிறந்தால் ரொம்ப ஆபத்தானது. தாய்க்கும் குழந்தைக்கும் இது ரொம்ப ஆபத்து அப்படின்றதெல்லாம் சினிமாவில் காட்டியிருப்பாங்க. உண்மை என்னன்னா, பிரசவத்தும் போது கொஞ்சம் சிக்கல் ஏற்படும், மற்றபடி பயப்படுற அளவுக்கு எந்த ஆபத்தான விஷயமும் ஏற்படாது. கொடி சுற்றுறதுனா என்னென்னா, தொப்புள் கொடி தான் அம்மாவையும் குழந்தையும் இணைக்கிற ஒரு விஷயம். அந்த தொப்புள் கொடியும் வழியாக தான் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் ஆக்சிஜனும் கிடைக்கும். சில சமயங்களில் அந்த தொப்புள் கொடி குழந்தை அசையும் போது அவங்க கழுத்தில் சுற்றி கொள்ளும். ஒரே ஒரு வளையம் சுற்றி இருந்தால் அது ரொம்ப ஆபத்து இல்லை, ஆனால் இது பொதுவானது, எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கும். இது இயல்பான விஷயம்னா ஆமாம், இது இயல்பான விஷயம்தான். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஒரு சுற்று வளையம் மட்டும் தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றி இருக்குது, குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருக்குன்னா அது கொஞ்சம் இயல்பான விஷயந்தான். இப்போ பிறக்கக்கூடிய குழந்தையில் 20 முதல் 30% பேர் கழுத்தில் கொடி சுற்றி தான் பிறக்கிறாங்க. இது வெளியில் நிறைய பேர் சொல்லும் போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நல்ல மருத்துவராக இருந்தால் இதை கையாளுவாங்க, சிறப்பாகவே நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்துடுவாங்க. குழந்தையோட கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றுறதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. கர்ப்பப்பையில் இருக்கும்போதே குழந்தைய அசைய தொடங்கும். பெரும்பாலும் அவங்களோட காலில் உதைப்பாங்க, திரும்புவாங்க, அது மணிக்கு உருளுவாங்க, கை கால்களை நீட்டுவாங்க. இப்படிலாம் செய்யும் போது குழந்தையோட கழுத்தில் சுற்றி கொள்ளலாம். அடுத்த ரீசன் குழந்தைக்கு நீளமான தொப்புள் கொடி இருக்கலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு நீளமாக இருக்கும் தொப்புள் கொடி. அப்படி இருக்கும்போது கழுத்தில் சுற்றிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொப்புள் கொடி நீளமாக இருக்கிறதுனால குழந்தையோட அசைவுக்கு அதிக இடம் கிடைக்கும். இது இயற்கையாகவே நடக்கிற ஒன்று. இதுக்கும் தாய்க்கும் எந்த பொறுப்புமே இல்லை. இப்போ குழந்தைக்கு கொடி சுற்றிருந்தால் ஆபத்தா அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைக்கு கழுத்தில் கொடி சுற்றுவது பெரும்பாலான சமயங்களில் ஆபத்து இருக்காது. ஆனால் ஒரு சில அரிதான சமயங்களில் ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சில சமயங்களில் கொடி சுற்றி கொடி ரொம்ப இறுக்கமாகி ரத்த ஓட்டத்தை குறைக்கும். குழந்தைக்கு ஒரு சுற்று தொப்புள் கொடி சுற்றி இருக்காமல் 2 இல்லைன்னா 3 சுற்றுக்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். ரொம்ப ரேராக குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்துச்சுன்னா குழந்தையோட இதய துடிப்பை பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது பிரசவத்துக்கு முன்னாடியே கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறத கண்டறிய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். ஏன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக தான் இது கண்டறியலாம். ஒரு சில மருத்துவர்கள் வெளிப்புற அறிகுறிகளை கவனிச்சே சொல்லிடுவாங்க. ஏன்னா குழந்தையோட இதய துடிப்பு சீராக இருக்குதா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எதுவும் வளையம் போல் தெரியுதான்னு பார்த்து கண்டுபிடிப்பாங்க டாக்டர். எப்போது டாக்டரை பார்க்கணும்னா, கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது பெரும்பாலும் பாதிப்பு இல்லை. கொடி சுற்றி இருக்கும் போது உங்களுக்கு இந்த மணிக்கு சிம்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். வயிற்றில் இருக்க குழந்தையோட அசைவுகள் குறைஞ்சிச்சின்னா டாக்டரை பார்க்கணும். திடீர்னு கடுமையான வயிற்று வலி, அதிக ரத்தப்போக்கெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். நீங்கள் பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவலைப்பட்டு இதுக்காக ரொம்ப மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவுபட்டுக்கிட்டு குழந்தை பிறக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருந்துச்சுன்னா அது மேலும் சுத்தாமல் இருக்கும்போது தலையை வெளியே வரும்போது அவங்களோட கொடியை எடுத்துட்டு அப்புறம் குழந்தைய எடுப்பாங்க. ஒருவேளை குழந்தையோட கொடி கொஞ்சம் இறுக்கமாக இருந்துச்சுன்னா அவங்க தோள்பட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை வெட்டி எடுத்து விடுவாங்க வெளியே வரும்போது, அதை பிரசவம் ஆகும்போது. இது உங்களுக்கு கொடி அதிகமாக சுற்றி இருந்ததுன்னா டாக்டரும் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் குழந்தை கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றத. குழந்தைக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது இந்த கொடி சுற்றுறதுனால, அவங்களோட ஹார்ட்பீட் குறையுது அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா குழந்தைய டக்குன்னு எடுத்துருவாங்க வெளியே. அது சிசேரியன் தான் ஆகும். இந்த கொடி சுற்றி பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட்பீட் குறையிற வரைக்கும் அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டாலும் சிசேரியன் பண்ணி குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இயற்கையாகவே குழந்தைக்கு கழுத்தில் கொடி சுற்றுவது நம்மளால் தடுக்க முடியாது. நம்மளால் என்ன முடியும்னா, கரெக்டான நேரத்தில் ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். குழந்தையோட அசைவில் கண்காணிப்பாக இருக்கணும். குறிப்பாக தேவையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது உங்களுக்கு. இது ஸ்கேன்லேயே போட்டிருப்பாங்க, இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை.
அப்படி கிரிட்டிக்கலாக இருந்தால் டாக்டரே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.